பாய் களிம்பாய் 6 மாசமா என் பணத்தை வச்சுன்னா அதிகாரிங்க அவருக்கு வரது கார் கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு. ஆமா, விவசாயிகளுக்கு தரமாட்டாரு காரு. அவர் எம்எல்ஏ அவங்களுக்கு எம்பிங்களுக்கு தான் கார் கொடுப்பாரு, விவசாயிகளுக்கு தரமாட்டாரு. இப்ப நாங்க போறோம்னா எங்களை புச்சுமா போலீஸ்ல வச்சு போயிதுக்கு விடுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் பிடிக்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கா இருந்தா அவரை வந்து பாய பிடிக்க சொல்லுங்க, களிம்பாய பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு பல முறை மனு கொடுத்துட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் மனு கொடுத்துட்டேன். அரசு வேலையை பார்த்து ஆட்ட மாட்டேன். செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டெல்லி பாபு வழங்கி கேட்கலாம். டெல்லி பாபு, வணக்கம். விரிவான தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சொன்னீங்களா. இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கூட்டத்தில் NCCF என சொல்லக்கூடிய தேசிய நுகர்பொருள் கூட்டத்தில் கூட்டுறவு கூட்டமைப்பு வாணிப கழகம் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணம் கடந்த 6 மாதங்களாக வழங்கப்படுவதை கண்டித்து விவசாயிகள் இன்று மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றனர். தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு இதுவரை பணம் வழங்கப்படாததால் கடுமையாக பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக விதை, உரம், விவசாய கூலி உள்ளிட்ட செலவுகளை சமாளிக்க முடியாமல் அவதிப்படுவதாகவும், பொருளாதாரம் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியவில்லை என்றும், குழந்தைகளின் கல்வி செலவிற்கு கூட பணம் கட்ட முடியாததால் கல்வி பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக 6 மாதங்களாக மாவட்டத்தில் சுமார் 120க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நெல்லுக்கான நிலுவைத் தொகை சுமார் 7.5 கோடி ரூபாய் பெற்றுத்தர மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி இருப்பதாக கூறி இன்று உடனடியாக பணத்தை தங்களது வங்கி கணக்கில் செலுத்த வேண்டி வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக பெரும் பரபரப்பு நிலவியது. சர்மிளா.